பொதுவாகவே கும்ப ராசி எந்த இடத்துக்கு போனால் கூட அமைதியான வகையில் செயல்பட்டு மிகுதியான ஒரு அமைப்புகளை தேடக்கூடிய பாக்கியம் கும்பராசிக்கு அதிகமாகவே இருந்துட்டு இருக்குது. ஒரு குடும்பத்தில் முதல் பிள்ளையாக இருந்தாலும் கடைக்குட்டியாக இருந்தாலும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தகுதி இந்த கும்பராசிக்கு இயல்பாகவே இருக்குது அப்படிங்கிறது உண்மை. அந்த மாதிரி கும்ப ராசி அல்லது கும்ப லக்கணத்தை சேர்ந்த உங்களுக்கு இவ்வளவு வயசாயும் நல்லது நடக்கல, எங்க போய் ஜாதகம் பார்த்தாலும் நல்ல ஜாதகம் சொல்றாங்க, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கல அப்படிங்கிற ஏக்கம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக கும்ப ராசியை சேர்ந்த உங்களுக்கு அல்லது கும்ப லக்கணத்தை சேர்ந்த உங்களுக்கு குரு பகவானுடைய திசா வரக்கூடிய காலங்களில், அதாவது குரு பகவானுடைய திசா அப்படிங்கிறது 16 வருஷம். அந்த 16 வருட காலங்களில் மிகப்பெரிய மேன்மையான செல்வங்களை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உண்மையான நன்மைகளை மென்மையாக கொடுக்கக்கூடிய பாக்கியம் இந்த குரு பகவானுக்கு அதிகமாகவே இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. எந்த வயசுல என்ன கிடைக்கணுமோ அது அச்சு பிசகாமல் தடங்கள் இல்லாமல் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை, தடுமாற்றம் இல்லாத தன வரவுகளை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த குரு பகவான் நிச்சயமாகவே கொடுப்பார். ஒருவர் கும்ப ராசியாகவோ அல்லது கும்ப லக்கணமாகவோ இருந்தார்னு வைங்களே, அவருடைய வாழ்க்கையில அவருடைய ஜாதகப்படி குரு பகவானுடைய ஆதிக்கம் வரக்கூடிய காலங்களில் மொத்த குடும்பத்துக்கும் மிகப்பெரிய அளவில் சொத்து சேர்க்கைகள் ஏற்படக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாகவே கொடுக்கும். அதே மாதிரி புத்திரர் வகையில் நல்ல நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடிய பெண் பிள்ளையாகவே இருந்தால் கூட அந்த பிள்ளைகள் மூலமாக மன ஆறுதல் கிடைக்கக்கூடிய, பண வரவு கிடைக்கக்கூடிய, சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி உங்களுடைய தகுதிகள் மிகுதியாகக்கூடிய, எல்லா விதமான நன்மைகளையும் யதார்த்தமாக நல்கக்கூடிய பாக்கியம் இந்த குரு பகவானுக்கு அதிகமாகவே இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையா இருந்துகிட்டு இருக்குது. ஒரு சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா பெத்தவங்க தன்னுடைய வாழ்க்கையில சாதிக்க முடியாத ஒரு சில விஷயங்களை தன்னுடைய பிள்ளைகள் மூலமாக சாதிச்சு காட்டக்கூடிய, தன்னுடைய காலமெல்லாம் சோதனை காலமாக போனால் கூட, வேதனை காலங்களாக இருந்தால் கூட, தன்னுடைய மகன் மகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக, தன்னுடைய பிள்ளைகள் மூலமாக கண்டிப்பாக சோதனை காலங்களை எல்லாம் தகர்த்தெறிந்து மிகப்பெரிய சாதனைகளை செய்யக்கூடிய சாமர்த்தியத்தை இந்த குரு பகவான் நிச்சயமாகவே கொடுப்பார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஒரு சில குடும்பங்கள்ல சின்ன கஷ்டம் வந்தாலே சொல்லுவாங்க இல்லையா, அந்த குடும்பம் அவ்வளவுதான், இனிமேல் மேலுக்கு வராது அப்படின்னு சொந்த பந்தங்களே உங்களை சோர்ந்து போற மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி சோர்ந்து போன மாதிரி பேசுகிற சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதியை வறட்சி இல்லாமல் கொடுக்கக்கூடிய புரட்சிகரமான அமைப்பு இந்த குரு பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு. அதே மாதிரி கும்ப ராசி கும்ப லக்கணத்தை சேர்ந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சுக்கிர பகவானுடைய திசா வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கை சக்கரம் அப்படிங்கிறது சந்தோஷமான அமைப்பில் சாதகமான அமைப்பில் மிகப்பெரிய சாதனைகளை செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த சுக்கிர பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டு இருக்குது.